கிறிஸ்துவின் அன்புக்குரியவர்களே, தொடர் போராட்டங்களாலையும் தொடர் துன்பங்களாலையும் துவண்டு போயிருக்கீங்களா? அப்போ உங்களுக்கு தான் இந்த நற்செய்தி. யோபுவினுடைய வாழ்க்கையில வந்த அடுக்கடுக்கான இழப்புகளாலையும் துன்பங்களாலையும் யோபு துவண்டா போயிட்டாரு. தாவீது வாழ்க்கையில வந்த போராட்டங்களால தாவீது வெற்றி கொள்ள முடியாமலா போயிட்டாரு. அப்போஸ்தலர்கள் வாழ்க்கையில வந்த தொடர் பாடுகளை அவர்கள் மேற்கொள்ளாமலா போயிட்டாங்க. இவ்வளவு ஏன், பவுலடிகளார் தன்னுடைய வாழ்க்கையில வந்த அடுக்கடுக்கான சோதனைகளையும் போராட்டங்களையும் கஷ்டங்களையும் வெற்றி கொள்ளாமலா போயிட்டாரு. இவங்க எல்லாராலையும் வெற்றி கொள்ள முடியும்னா, தாங்கிக் கொள்ளவும் தப்பிச் செல்லவும் முடியும் அப்படின்னா உங்களாலையும் என்னாலையும் முடியும். நாம பிலிப்பியர் 4வது அதிகாரம் 13வது வசனத்துல வாசிக்கிறோம், எனக்கு வலுவூட்டுகிறவரின் துணை கொண்டு எதையும் செய்யும் ஆற்றல் எனக்கு உண்டு. அதாவது இவ்வளவுதான் செய்ய முடியும், அவ்வளவுதான் செய்ய முடியும்லாம் இல்லை, எதையும் செய்யும் ஆற்றலை நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். இந்த ஆவியானவரின் ஆற்றலை கொண்டு எந்த படையையும் நசுக்க முடியும், எந்த மதிலையும் தாண்ட முடியும். இதே நம்பிக்கையோடு வாழ்வின் பயணம் தொடரட்டும்.